தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் 30,474 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு வேளை இங்கேருந்து உங்களுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு இது ரெசிஸ்டன்ஸ் மேஜராக உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு ஒரு வேளை திருப்பி பவுன்ஸ் ஆனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவலுக்கு கீழே திருப்பி க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக 30,336 ரீச் பண்ணும். அதுக்கு அடுத்த டார்கெட் 30,231. ஓகே, ஸோ இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு டெய்லியில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தா தான் ட்ரெண்டு திருப்பி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் இது சைட்வே மூமெண்டம் கொடுத்து இங்கேருந்து திருப்பி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் நெஃப்டி பார்த்தீங்கன்னா 11,726 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது சப்போர்ட் இதுக்குள்ளேயே அனுசரிச்சுட்டு இருக்குது. இது சைட்வே மேலே உங்களுக்கு மூமெண்டம் கொடுத்துட்ருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி 1 ஹவரில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 11,794 ரீச் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெஃப்டியை பொறுத்தவரை சைட்வே மூமெண்டம் நிற்கிற மாதிரி நாளைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு வேளை லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே இறங்கும், இல்லை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி மேலே போகும். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் நியர்பையில் இருக்கிறதுனால அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் சேனலையும் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி கீழே வந்திருக்குது. ஸோ இப்போதைக்கு நியர்பை சப்போர்ட்டுங்கிறது 2,691 இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி மேல் நோக்கி போகலாம். ஆனால் இதுக்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 2,676 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இது நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் திருப்பி என்ன செஞ்சுருக்குது, ஒரு சேனலில் பிரேக் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதுனால லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா ட்ரேட் பண்ண வேண்டாம். ஐசிஐசிஐ பொறுத்தளவில் நீங்கள் டெய்லியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அது என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது 398ங்கிறத பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3 நாளாக கீழே இறங்கின பிறகும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அவசரப்பட்டு இதில் நம்ம நினைக்கிறது ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு மூமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால் இன்னும் ஒரு க்ளோசிங் க்ரீனில் கொடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸை இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை 395 கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இப்போ சைட்வே மூமெண்டமில் தான் இருக்குது. ஸோ இதில் 1350க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா திருப்பி பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இல்லைனா 1330 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் 1302 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதில் ட்ரேடே பண்ண வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஒரு சைட்வே மூமெண்டம் கொடுத்துட்ருக்குது. ஒன்று மேலே போகுது, இல்லை கீழே வருது. ஸோ இதுக்குள்ளேயே தான் க்ளோசிங் கொடுத்துட்ருக்குது. ஒரு க்ளோசிங் இதுக்கு மேலே கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி திருப்பி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டார்கெட்டான நம்ம கொடுத்து 340 ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 3 இருக்குது. ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு மூமெண்டம் கொடுக்கும். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெளிவாகவே நமக்கு தெரியுது. சேனலுடைய கரெக்டாக பாட்டமுக்கு வந்த பிறகு லைன் சப்போர்ட், சேனல் சப்போர்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்கும் போது அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி பவுன்ஸ் ஆகிருக்குது கடைசியில். ஸோ இது இந்த லெவலுக்குள்ளே திருப்பி ட்ரேட் ஆகலாம். இதுக்குள்ளே உள்ள சேனலுக்குள்ளே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சேனலில் இப்போ உங்களுக்கு நியர்பையில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 768 இருக்குது. அதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இதுக்குள்ளேயே இது ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் டூலில் ட்ரா பண்ணி வச்சா தான் உங்களுக்கு இதில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால் நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம், இது மேஜரான சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல கிளியராக சப்போர்ட் இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கீழே இறங்கி ஒரு செகண்டில் திருப்பி பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு. மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1777. ஸோ அந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கு. நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு வேளை ஹை நாளைக்கு 1790
95க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆனாவே கண்டிப்பாக திருப்பி 1821 வரைக்கும் மூமெண்டம் இது கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இறங்கும். ஸோ 1761 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அது வரைக்கும் சேல் பண்ண வேண்டாம். எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா சைட்வே மூமெண்டமில் இருந்து கடைசியில் என்ன செஞ்சிருச்சு, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு மேஜரான சப்போர்ட் 2279. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பேட்டர்ன் நடந்திருக்குது. ஸோ இதுக்கான டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹையை பிரேக் பண்ணி லாஸ்ட் 1 ஹவர் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு ஒரு வேளை இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கே வரைக்கும் போகும், இது 285 வரைக்கும் இது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அகைன் அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆர்பிஎல் பேங்க் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் கொடுத்துருக்குது. ஸோ நாளைக்கு இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா திருப்பி இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1 ஹவரில் மேலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ட்ரெண்டு திருப்பி 690 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 678, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கடுத்து 75 பிரேக் பண்ணால் நீங்கள் சேல் பண்ணலாம். கீழே வந்து உங்களுக்கு 666 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.